எல்லோருக்கும் வணக்கம். மனிதர்கள் நம்மளை பார்த்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம ரொம்ப அழகாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போனால் இவர் ரொம்ப திமிர் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உண்மையை பேசினாலும் இவர் ரொம்ப ரூட் அப்படின்பாங்க. அதே நம்ம பேசாமல் மௌனமாக இருந்தால் இவர் ரொம்ப கோழைன்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் மனிதராக பிறந்த ஒருத்தருக்கு போட்டி பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சிலவங்க கல்யாணம் இல்லை ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு அங்கே கூட்டமாக இருக்கும்போது தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் சொந்த பந்தங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துகிறதா நினச்சிட்டு அவங்க நீ நல்லா படித்து ஒரு இன்ஜினியரிங் முடித்து இனி வேலைக்கு போகலையா, எவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா சாப்பாட்டில் நீ இருக்க போகிற, சாப்பிட்டு வாழ போகிற, இல்லாட்டி நீ கல்யாணம் முடிச்சியல்ல, முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, இல்லை குழந்தை இல்லையா, அப்படி ஒவ்வொரு கேள்விகள் அந்த எல்லார் கூட்டத்து முன்னாடி கேட்டுட்டு நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. அப்போது நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எப்போ எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த நாகரிகம் நம்மளுக்கு தெரியணும். ஒருத்தரை நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஹர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு பேசாமல் மௌனமாகவே இருந்துட்டு போகலாம். அது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ராஜா ஒருவர் அவர் இரவு தூங்கும்போது அவர் கனவு வருது. கனவில் அவர் அவரோட பற்கள் எல்லாம் எல்லாம் போய் அவர் பொக்கவாயாக இருக்கிற மாதிரி கனவு காண்றாரு. உடனே அங்கே இருக்கிற ஒரு ஜோதிடரை வர சொல்லி அதுக்கான என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜோதிடரும் ஓலை சுவடிகள் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு, ராஜா, உங்களோட மனைவி, குழந்தைகள், உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு கோபம் வருது. ஏன் முன்னாடியே என்னோடய மனைவி, பிள்ளைகளையும் என்னோடய சொந்த பந்தங்களை பற்றி இவன் இப்படி தப்பாக பேசுகிறானே அப்படிங்கிறக்காக அவனை எடுத்து சிறையில் அடைக்க சொல்கிறாங்க. காவலர்களும் அதன்படி சிறையில் கொண்டு வந்து அடைச்சிட்றாங்க. ஆனாலும் அவருக்கு மனசு பொறுக்காமல் மறுபடியும் ஒரு ஜோதிடரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஜோதிடர் வராரு. வந்தவர் அதே போலேயே ஓலைச்சுவடிகள் எல்லாம் புரட்டி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு அவர் சொல்கிறாரு, ராஜா, உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாரோடவோ உங்களுக்கு ஆயுள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அங்கே இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டுட்டு அவருக்கு தேவையான எல்லா பொருட்களும், விலை உயர்ந்த எல்லா பொருளும் கொடுத்து அனுப்ப சொல்லி அவருக்கு கை நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ முதல் ஜோதிடர் ஃப்ராங்காக, ராஜா, உங்கள் மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி இறந்துருவாருங்கிற ஒரு வார்த்தை ஓப்பனாக சொல்கிறாரு. ரெண்டாவது வேறவர் என்னங்கிறாரு, உங்கள் மனைவி, பிள்ளைகள், உறவு, சொந்த பந்தங்கள் எல்லாரை விட உங்களுக்கு ஆயுசு அதிகம். அதாவது இவங்கெல்லாம் முன்னாடி இறந்துருவாங்க, அதை விட நீங்கள் நீண்ட நாள் வாழ்ந்திருப்பீங்கிறத ரெண்டாவது ஜோதிடர் சொல்கிறார். ஆனால் சொன்ன விஷயம், நம்ம கன்வே பண்ணுற விஷயம் எப்படி, எங்கே, எப்படி அப்படிங்கிறது தான் விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். சிலவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாம். அவங்க பல நேரங்களில் உண்மை சொல்கிறனால அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பகையாளியாக மாற்றிடுவாங்க. அதனால் நம்ம எங்கே உண்மை சொல்லணும், எங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னாலும் நம்ம ரொம்ப அவங்கள மனசை நோகிற மாதிரி சொல்லாமல் நாசுக்காக, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நம்ம சொன்னான்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. சொல்ல விஷயம் அவங்களுக்கு புரியும். அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.